ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிட்டி ஆஃப் டெமோனிக் டிசைர்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஒன்லைனை சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல கியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம், அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பொறுமையா நடந்து வரும்போது பாதி தூரத்திலேயே டக்குன்னு அவ பூனையா மாறிட்டா. வழியில தெரியக்கூடிய பாலத்தை கடக்கிற நேரம் பார்த்து அங்க ஒரு மந்திரவாதி குரு வரார் இல்லையா? ஆக்சுவலா இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு அரக்க பூனைங்கிற விஷயம் இந்த ஆளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதே மாதிரிதான் அந்த பூனையும் எங்க ஒரு வேலை ஹீரோ தன்னை கொன்றுவாடான்னு பயந்துகிட்டு கூர்மையான வாளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பாக்கும். உடனே சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், இந்த பாரு, என்ன அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்துல நீ மக்களுக்கு தீங்கு விளைவிச்சா மட்டும்தான் நான் உன்னை தேடி வந்து அழிப்பேன். அது வரைக்கும் நீ தாராளமா சுதந்திர பறவையா வாழ முடியும். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு எந்த ஒரு மனுஷ பயல மட்டும் காதலிச்சிடாத. இவரோட பேச்சை கேட்டு அந்த பூனை இறக்கியும், பரவாயில்லையே இந்த ஆள் ரொம்ப நல்லவனா இருக்கானே, நான் இங்க இருந்து கிளம்புறேன் பாய் சொல்லிட்டு பூனை அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்பதான் ஹீரோ, என்னோட பேரு யுவான், இந்த உலகத்துல இருக்க தீய அரக்கர்களை தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாட வேண்டியது என்னோட கடமை. நான் இந்த வேலைக்கு என்னோட 16 வயசுல வந்து சேர்ந்தேன். அப்ப நடந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நான் உங்க கூட பரிமாறிக்க போறேன். இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளேயே போறானுங்க. கியான் நகரத்துல ஒரு மிகப்பெரிய பார் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நடன பெண்ணை பாக்குறதுக்காகவே ஊர்ல இருக்க மொத்த பேருமே நைட் ஆச்சுன்னா இந்த பார்ட்டியை பாக்குறதுக்காக வந்துருவானுங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து இந்த கதையோட மெயின் வில்லனை காட்டுறாங்க. நம்மால ஏதோ ஒரு விரக்தியில உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. அப்ப கரெக்டா கதவை திறந்துகிட்டு அதே பாருக்கு இன்னொருத்தவரா, இவனோட பேரு தியான். அல்லக்கை வில்லனை பார்த்து, தலைவரே பாத்தீங்கல்ல, அவனோட பேரு தான் தியான். நகரத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆளுங்களை இவனும் இவனோட டீம் தான் அழிச்சாங்க. அதனால இப்போதைக்கு இவனுக்கு தான் ஊருக்குள்ள பேரும் புகழும் அதிகம். ஆனா என்ன, பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கு. ஆக்சுவலா இந்த வில்லன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஆளு. எப்பவுமே தன்னோட பேர் தான் புகழ் உச்சத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு தடையா வந்திருக்கக்கூடிய அந்த தியான் இருக்கான்ல, அவனை சாகடிக்கிறதுக்காக வெறிகொண்டு போயிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல நடனமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல பார்க்கவே ஒரு பொண்ணு அழகா இருக்கால, இவதான் நம்ம கதையோட மெயின் வில்லி. இவள ஷார்ட்டா லைலான்னு மைண்ட்ல வச்சுப்போம். மொத்த பேரும் லைலாவை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்க. இந்த சின்ன கேப்ப பயன்படுத்திக்கிட்டு நேரா மாடிக்கு வந்த வில்லன் தியானோட காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு படு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா தியான் ஒரு மிகப்பெரிய போர் வீரன். எவ்வளவு காயம்பட்டாலும் கூட வில்லனை அலேக்கா தூக்கி செவுத்துல நிக்க வச்சுட்டு, ஏண்டா என்ன சாகடிக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியான வேலையா? ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம். ஆனா அது மத்தவங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் குப்பைக்கு சமன்னு சொல்லிட்டு தியானோட மூஞ்சி மோரையெல்லாம் உடைச்சு பாரோட மேல் பக்கத்துல இருக்க சுவர்களை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்து தொப்புன்னு விழுவானுங்க. சம்பவத்திலேயே தியான் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கிளம்ப நினைக்கும் போது கரெக்டா பார்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த லைலா பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம் வில்லனுக்கு இவளோட அழக பார்த்து பேச்சு மூச்சு இல்ல. ஆக்சுவலா லைலாவுக்கு வில்லன் யாருங்கிறது தெரியல. ஆனா வில்லனை பாருங்களேன், நீ எப்ப திரும்ப வந்தன்னு கேக்குறான். அட, என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப வருஷமா நான் உன்னை ஃபாலோ பண்ண. ஆனா குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா நீ தொலைஞ்சு போயிட்ட. ஆக்சுவலா வில்லி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷி கிடையாது. அவ ஒரு பூனை இறக்கி. இப்ப வில்லன் பக்கத்துல வந்தது கூட அவனோட கதையை முடிக்கிறதுக்காக தான். ஆனா இவன் ஏற்கனவே உன் கூட பழகிருக்கேன்னு சொல்லிருக்கான்ல, சோ அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும் இவனை கொல்லாம அப்படியே விட்டுருவா. ஏந்தா உன் கைக்குட்டையை பயன்படுத்தி ரத்தத்தை தொட. இல்ல, அந்த கைக்குட்டை எனக்கு சொந்தமானதில்ல. ஓ, அப்படின்னா இதை என்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்ற. சரி விடு, நானே அதை வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பு. கூடிய சீக்கிரமே நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வில்லனை அங்க இருந்து அனுப்பி விட்டா. அதுக்கப்புறமா தன்னோட அறைக்கு வந்த லைலா கைக்குட்டையில ஹீரோவோட வாசம் இருக்கும்ல, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சரியா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வில்லன் ஒரு சின்ன பையனா இருந்திருக்கான். அந்த நேரத்துல இந்த லைலா பொண்ணு இதே ஊருக்கு நாடகத்துக்காக வந்திருக்கா. திருட்டுத்தனமா குதிரை வண்டிக்குள்ள போந்தவன் அவளோட கர்ச்சீஃப் துணியை மட்டும் அலேக்கா தூக்கிட்டு பைபிள்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். இந்த விஷயத்த வில்லியும் அரைகுறையா பாத்திருக்கா. பட் ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அது ஏன் எதுக்குங்கிற காரணம் போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக அங்க ஒரு குட்டி பொண்ணு வரா. இவள நம்ம ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏ கேடி, இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? அதுவா அக்கா, உங்களுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த பாரு, அடிக்கடி என்ன பாக்க இங்க வராத. அது மட்டும் இல்லாம நீயும் ஒரு பூனை இறக்கி மனித ரத்தத்தை உரிய வேண்டியது உன்னோட கடமை. அப்படின்னா மட்டும்தான் உனக்கு பூனைக்கு ஏத்த மாதிரியான வாள்கள் கிடைக்கும். பாரு, இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு வாள் கூட வரல. அக்கா, எனக்கு இந்த விஷயங்களை பழகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க. இதே டைம்ல நம்ம வில்ல இருக்கா இல்லையா, ரத்த கரைகளோட நேரா வீட்டுக்கு வந்துட்டான். மூஞ்ச நல்லா தொடச்சுக்கிட்டு மறுபடியும் அரைக்க போலான்னு பாக்கும்போது பக்கத்துல இருக்க அல்ல கையும், தலைவரே உங்க மாப்பிள்ள லீ இருக்கான்ல, தங்கச்சிய நடு ரோட்ல அடிச்சுட்டானா. இப்பதான் காவலாளிகள் சொன்னாங்க. வில்ல பையனுக்கு இதை கேட்டதுமே சம கோபம். லீய குப்புற படுக்க போட்டு மூஞ்சா குத்துறான். பதிலுக்கு லீயும், பாரு, நான் வேணும்னு அடிக்கல, மார்க்கெட்டுக்கு நடுவுல என்ன மரியாதை இல்லாம பேசி அசிங்கப்படுத்தினா. சோ ஒரு சின்ன கோவத்தால லைட்டா அவளை தள்ளி விட்டுட்டேன். அவ்வளவுதான். ஏண்டா சொந்த பந்தமே இல்லாத அனாதனி, அச்சோ பாவன் இறக்கப்பட்டு என் குடும்பத்துல பொண்ணை கொடுத்தா அவளையே நீ அடிக்கிறியா? இந்த பாரு, என் தங்கச்சி உன்னை அடிச்சா மட்டும் இல்ல, கொன்னா கூட அத மனசார நீ ஏத்துக்கணும். கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருக்கு. உண்மையை சொல்லு, என் தங்கச்சி
தங்கச்சியை எப்பயாச்சும் லவ் பண்ணிருக்கே இல்லையா? பதிலே சொல்லாம லீ பேந்த பேந்த முழிக்கிறான். அப்படின்னா என் தங்கச்சியை நீ காதலிக்கல, சும்மா பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க, இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன்னு லீயா அடிச்சே கொன்னுட்டான். அடுத்த நாள் காலையில வில்லனோட தங்கச்சியை காட்டுறாங்க. அப்பா, அந்த ஆள் என்ன அடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டான்பா. நானா தேடி கண்டுபிடிச்சு சொன்ன மாப்பிள்ள தான் சரியில்லை, ஆனா இந்த முறை நீங்களா எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. அடி பாவி, புருஷங்கார செத்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள 2வது கல்யாணமா? நல்ல தங்கச்சின்னு சொல்லிட்டு இவன் உள்ளுக்குள்ளேயே பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா லாஸ்டா இந்த வில்லன் தியானையும் லியவும் கொண்டிருப்பான்ல, அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி இந்த நைனா தான் அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணி அதிகாரிகளோட வாயவே அடைச்சிருக்கான். இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஒரு கருப்பு நிற பூனை கண்ணு கட்டுற தூரத்துல இருந்து பார்த்துட்டு தன்னை ஒரு மனுஷியா மாத்தி, அட பாவீங்களா, என்னோட உயிரை காப்பாத்தின ஒரு ஆளை அவசரப்பட்டு கொன்னுட்டீங்களே, என்னோட நன்றி கடனை நான் இன்னும் திரும்பி கொடுக்கல, நான் உடனே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊரோட பிணவரைக்கு வந்திருக்கா. இவள ஷார்ட்டா நம்ம ஜோன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இறந்து போன லீ முகத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கூடவே இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜோ ஒரு பூனை உருவத்துல இருந்திருப்பா. அந்த நேரத்துல இவளுக்கு மனித உருவம் கிடைக்கல, சாப்பிட கூட வழி இல்லாத லீ குட்டி பூனைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இப்போதைக்கு நீ மட்டும் தான் இருக்க, ஆனா காலத்தோட கொடுமையை பாரு, என்னால உனக்கு ஒரு மீனை கூட வாங்கி கொடுக்க முடியல, கவலைப்படாத, இந்த நாள் கண்டிப்பா மாறும். ஒரு அரசு வேலைக்கு நான் போனதுக்கு அப்புறமா நீ ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையுமே என்னால வாங்கி தர முடியும். இப்போதைக்கு இந்த கவிதையை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு 2-3 டைலாக் எல்லாம் எழுதி விட்டுருப்பான். இதை நினைச்சு பார்த்த ஜோ இப்ப இவளுக்கு பூனை அரக்கையா இருக்கதால 2 வாள்கள் இருக்கு. இந்த பூனை அரக்கைகள் எந்த அளவுக்கு மனித ஆன்மாக்களை எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு இதுங்களோட வாள்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். பழங்கால கதைகள்ல பூனைக்கு 7 உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சோ இப்ப அதே மாதிரியே இவகிட்ட 2 வாள் இருக்கு. அதுல ஒரு வாளை அழிச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா இறந்து போயிருக்க லீ இருக்கால, அவனை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு பயன்படுத்திடுவா. கட் பண்ணா அடுத்து லைலாவை காட்டுறாங்க. ஒரு படகு எடுத்துக்கிட்டு நேரா இந்த வில்ல பையனோட பங்களாவுக்கு வந்திருக்கா. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி என்ன தேடி வந்துட்ட, கொடுத்த வாக்க நான் எப்பவும் மீற மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே அளவுக்கு என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கும் போது வில்லன் சும்மா இருப்பானா, காஞ்ச மாடு கம்பல பூந்த மாதிரி இவனுங்க ஒரு பக்கத்துல கசமசா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல இறந்து போன லீக்கு இப்பதான் திரும்ப உயிர் கிடைக்குது. கண்ண முழிச்சதுமே ஜோ நிக்கிற விஷயத்த பார்த்து, ஏமா நீ யாரு, எனக்கு என்னாச்சு? அட இன்னுமா நான் யாருன்னு தெரியல, நீ எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பூனையா இருந்த என்ன உன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சுடுதண்ணியை ஊத்தி கொல்ல பார்த்தானுங்க, நல்ல வேலை அவங்க கூட சண்டை போட்டு நீ தான் என் உயிரையே காப்பாத்தன, அன்னையில இருந்து உனக்கு ஏதாவது திரும்ப கொடுக்கணும் தான் உன் கூடவே பூனையா சுத்திட்டு இருந்தேன். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு பூனை இறக்கி. லீக்கு இப்பதான் நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கே வருது. அப்பதான் சந்தேகத்துல இவனும், ஆமா உன்னை பார்த்த விஷயங்களை தவிர மத்தபடி ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, ஏன்னா வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, ஒரு சில விஷயங்களை நீ திரும்ப நினைச்சு பார்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. பூனை இறக்கிங்கிறதால என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல, என்னோட 2 வாள்கள்ல ஒன்ன பயன்படுத்தி உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். ஜோதா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு லீ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல கதையோட ஆரம்பத்துல பார்த்த வயசான ஹீரோ இருக்கால, அவனோட இளமை பருவத்தை காட்டுறாங்க. பையனுக்கு வயசு 16. இந்த கியா நகரத்தோட மார்க்கெட்ல பொறுமையா நடந்து போகும்போது வழியில ஒரு ஆளு இவன் மேல டப்புன்னு இடிக்கிறான். அவன் மேல ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. இவனை ஷார்ட்டா ராக்குன்னு மைண்ட்ல வச்சுப்போம். சந்தேகத்துல ஹீரோவும் தங்கிட்ட இருக்க மந்திர நாணயத்தோட கேப் வழியா பார்க்கும்போது அந்த ராக்கோட உருவம் ஒரு எலி அரக்கனா தெரியுது. ஏதோ ஒரு காரணத்தால உண்மை தெரிஞ்சாலும் கூட அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம ஹீரோ ஒரு பழமையான மரத்துக்கிட்ட வரான். முன்னாடியே ஒரு மிகப்பெரிய மண் செல இருக்கு. யோ குருவே, டைம் ஆச்சியா, எந்திரிச்சு வா. உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கடுப்பான ஹீரோ மேல இருக்க தலையை மட்டும் அடிச்சு உடைச்சிட்டான். அப்ப கரெக்டா சிலைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட குரு வெளியில வராரு. டே முட்டாள், உங்ககிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். குருவே, நான் முதல்ல கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க எந்திரிக்கல, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சு உடைச்சேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா அரக்கர்களையும் ஏன் கொல்லக்கூடாது? இந்த பாரு, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்க மாதிரி அரக்கர்களுக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. ஒன்னு நல்லவங்க, இன்னொன்னு கெட்டவங்க. சோ எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே நல்ல அரக்கர்களை கொல்லக்கூடாது. சொல்றது தெளிவா புரியுதா? சுத்தமா புரியலையே. விளங்குச்சு போ. சரி, இப்ப எதுக்காக தியானத்துல இருந்த என்ன எழுப்ப வந்த? அதுவா, இந்த ஊர்ல இருக்க ஜமீன்தாருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் உங்களை கூப்பிட வந்தேன். உடனே இப்ப 2 பேரும் ஜமீன்தார் கிட்ட வந்து அவரோட கையில ஒரு மந்திர நூலை வச்சு பார்க்கும்போது இது சாதாரண நோய் தாக்குதல் கிடையாது. ஒரு எரி அரக்கனும் மனிதர்களும் பக்கத்துல இருக்கும்போது அது மூலமா பரவக்கூடிய ஒரு நோய்ங்கிற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். சந்தேகத்துல ஜமீன்தாரும், ஐயா என்னோட உயிரை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. பூனை அரக்கியோட வாழை கண்டுபிடிச்சா அதை ஒரு மருந்தா பயன்படுத்தி உங்க உயிரை காப்பாத்த முடியும். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்குள்ள செஞ்சாகணும். அப்படி இல்ல கண்டிப்பா உங்களுக்கு பால் கன்ஃபார்ம். முதல்ல நாங்க போய் தேடி பாக்குறோம்னு நேரா நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதே டைம்ல வில்லன் கைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. படிச்சு பார்க்கும்போது அதுல இந்த வில்லி இருக்கால, அவ இளமையா இருக்கும்போது ஒரு நாள் தான் எங்க போறோங்கிற விஷயத்த கூட யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிருக்கா. அன்னையில இருந்து வில்லன் எப்படியாச்சும் அவளை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஆசையில ஒரு சோல்ஜர் கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கான். இப்ப அவன் எழுதியிருக்க லெட்டர் தான் இது. தலைவரே, நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த லைலாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அவளை கல்யாணத்துக்காக ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது அடையாளம் தெரியாத ஒரு பூனை அரக்கியால தாக்கப்பட்டிருக்காங்க. சோ விழாவுக்காக
டான்ஸுக்காக போன ஒட்டுமொத்த பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா டான்சர் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் இல்ல. இத படிச்சு முடிச்சதுமே வில்ல நேரா லைலா கிட்ட வந்து உண்மையை சொல்ல, நீ அந்த பூனை இறக்கியில ஒருத்தியா? ஆரம்பத்துல யோசிச்சவ அதுக்கப்புறமா ஆமாங்கறா. ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இந்த பாரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. பூனை உருவத்துல இருந்தனா என் உயிரை காப்பாத்திக்க அன்னைக்கு ஊர்வலமா போன ஒட்டுமொத்த பேரோட ஆன்மாக்களையும் எடுத்துக்கிட்டு அது மூலமா கல்யாண கோலத்துல இருந்த உன்னோட ஒருதலை காதலியான அந்த டான்சர் பொண்ணு உடம்புக்குள்ள வந்த. சரி, இது வரைக்கும் ஓகே. பட் எதுக்காக என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்த? பதிலுக்கு வில்லியும், நான் உன்னை முதல் முறையா பார்க்கும்போது என்கிட்ட நீ பேசின விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ நீ தேடிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட உருவத்திலேயே உங்ககிட்ட நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உன்னை தேடி நானே இங்க வந்தேன். நல்லா யோசிச்சு பாரு, நான் ஒரு பூனை இறக்கி கொல்லணும்னா உன்னோட கதையை எப்பவும் முடிச்சிருப்பேன். ஆனா இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா எப்பவுமே எனக்கு ஒரு அன்பான காதலனா நீ என் கூடவே இருக்கணும். ஆக்சுவலா வில்லனுக்கு தான் காதலிச்ச பொண்ணோட உடம்புக்குள்ளதான் இந்த பூனை இறக்கி இருக்கா. சோ அதனாலேயே நீ யாருங்கிற கவலை எல்லாம் கிடையாது. இந்த உருவம் உன்னையே நான் காதலிப்பேன்னு சொல்லிட்டு இவன் இப்ப அந்த வில்லி லைலா கூட ஜாயிண்ட் அடிச்சுட்டான். இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் குருவும் அந்த பூனை இறக்கி எங்க இருக்குங்கிற விஷயத்தை தேடி வந்திருப்பாங்க. அப்ப தெரியாதனமா அங்க இருக்க ஆத்த செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய இறந்து போன உடம்புகள் கிடைக்குது. தலைவரே, எப்படி இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் ஒரே இடத்துல? பதிலுக்கு குருவும், அப்படின்னா இந்த வேலையை செஞ்சது ஒரே ஒரு அரக்கி. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? அவளுக்கு எத்தனை வாள்கள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவளோட பலமும் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நகரம் ஃபுல்லா நம்மளால தேட முடியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிடுவாங்க. இதே டைம்ல லைலா தான் உடம்புக்குள்ள இருந்து 4 வாள்களை வெளியில கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்த மக்களோட ரத்தம், சதை இது எல்லாத்தையும் உறிஞ்சு வில்லி தனக்குள்ள இருக்க பவரை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கா. கொடுமை என்னன்னா இத பக்கத்துல உட்கார்ந்து வில்லனும் பாத்துட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இல்லையா? கண்டிப்பா கிடையாது. என்னோட காதலி உருவத்துல நீ இருக்க. ஆரம்பத்துல அழக மட்டுமே ரசிச்சேன்னா இப்ப உனக்குள்ள இருக்க ஆக்ரோஷ குணத்தை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்க. அப்படின்னா எதுக்காக விலகி இருக்க? என்கிட்ட வான்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கசமசா பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்து கேடி பொண்ணு பாக்குறா. ஆஹா, அக்காவுக்கு ஆள் இருக்கு, நமக்கு ஒரு ஆள் இல்லையே, யாரையாச்சும் உசார் பண்ணலான்னு ஊருக்குள்ள போந்து ஒரு ஆளுக்கு பக்கத்துல வந்து லைட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் மேல எந்த ஒரு வாசமும் வரல. அடச்சி, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு அங்கிருந்து எஸ் ஆயிட்டா. அடுத்த நாள் காலையில விடியுது. லைலா வில்லனை பார்த்து, நிஜமா சொல்லு, எப்பவுமே என் கூட இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். நீ சாகுற வரைக்கும் உன்னை இதே மாதிரியே டார்ச்சர் பண்ணுவேன். பதிலுக்கு வில்லியும், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எந்த மனித உடலுக்குள்ள இருந்தாலும் சரி அதோட தோல் பகுதியில என்னால குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் ஒளிய முடியும். அதுக்கப்புறம் தானாவே அது கிழிஞ்சிரும். ஆனா வில்லனுக்கு லைலாவோட இந்த உருவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல சீன் கட் பண்ணா அடுத்து நம்ம ராக்கு பையனை காட்டுறாங்க. கையில ஒரு பூ எடுத்து வச்சுக்கிட்டு, என்ன இது வாசமே வரமாட்டேங்குது, நம்ம எலி அரக்கங்கிறதால நம்ம மேல இருக்க கப்பு போகணும்னா கண்டிப்பா ஏதாவது பூக்களை கையில வச்சுக்கிட்டே ஆகணுமே. இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே கவனிக்கும் போது கண்ணு கிட்ட தூரத்துல நம்ம கேடி பண்றால அவ பூக்களை வித்துக்கிட்டு இருக்கா. அட, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கூடைக்குள்ள கைய விட்டு ஒரு பூவை தூக்கிட்டாங்க. கேடி பொண்ணுக்கு செம கோபம். டேய், ஒழுங்காத என்கிட்ட கூடுன்னு கத்துவா. ஆனா பயந்து போனவன் அந்த இடத்த விட்டு வேகமா தெரிச்சு ஓடும்போது ஒரு எலியோட வால் வெளியில வந்து அவனோட காலை சுத்தி வளைச்சு பக்கத்துல இருக்க டிரைனேஜ் குள்ள இழுத்துட்டு போயிடும். கேடி பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படியாச்சும் உள்ள போலான்னு சொல்லிட்டு இவ்வளவு அதோட மேல் பக்கம் மூடிய திறக்க பாக்குறா. இதே டைம்ல உள்ள வந்த ராக்குக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அங்க மிகப்பெரிய எலி ஒண்ணு முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்குது. ஏண்டா, இவ்வளவு சின்ன வயசுல உனக்கெல்லாம் மனித உருவம் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா நீ ரொம்ப அலட்சியமா வெளியில போயிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பாவும் இதே மாதிரிதான் இருந்தாரு. ஆனா எதிர்பாராத நேரத்துல ஏதோ ஒரு மந்திரவாதியால தாக்கப்பட்டு அவரு பாவம் இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு இந்த சுரங்கத்துக்குள்ள வந்தவ இப்ப வரைக்கும் இந்த இடத்தை விட்டு வெளியில போகல. அவருக்கு சொந்தமான மண்டை ஓடு தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்னதான் மனித உருவத்துல இருந்தாலும் கூட உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலி அரக்கனோட நாத்தத்தை மறைக்க முடியாது. சோ கண்டிப்பா மந்திரவாதிகள் அப்படி இல்லன்னா பூனை அரக்கிகள் உன்னோட உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. பதிலே சொல்லாம ராக்கு அமைதி ஆயிட்டான். இன்னொரு பக்கத்துல நம்ம லீ இருக்கான்ல, அவன் ஒரு மண்வெட்டியை தூக்கிட்டு விவசாயம் பாக்குறதுக்காக தரைய தோண்டிட்டு இருக்கான். ஆனா பாவம், ஒரு கட்டத்துக்கு மேல இவனால வேலை பார்க்கவே முடியல. ஜோ வேற தன்னோட ஒரு வாழை கொடுத்துதான் லீ உயிரை காப்பாத்திருப்பா. சோ அதனால அவளும் ரொம்ப வீக்கா இருக்கா. இது புரிஞ்சதுமே, இந்த பருமா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு லீ நேரா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான். இதே டைம்ல வில்லி உடம்புல இருக்க தோல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குது. முடிஞ்ச வரைக்கும் தாங்கிட்டு இருக்க மந்திர மேக்கப்பை பயன்படுத்தி உடம்புலயே டச் அப் பண்ணிட்டா. அப்ப அங்க வந்து வில்லனும், என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமா, எனக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பவர்லாம் பத்தாது. ஏன்னா அவங்களோட ரத்தம் சதையில குறைஞ்சபட்ச பவர் மட்டும் தான் இருக்கும். அதுவே தூய்மையான யாங் ரத்தம் இருக்கக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சேன்னு வைய, அதுக்கப்புறம் நிரந்தரமா என்னால இந்த உடம்புக்குள்ளேயே வாழ முடியும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது. ஊருக்குள்ள ஏதோ ஒரு மந்திரவாதி குரு வந்திருக்கானா. ஜமீன்தாருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு ஏதோ ஒரு அரக்கர்கள் தான் காரணம்னு சொல்லி அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கான். ஒருவேளை நாளை பின்ன அவனால எனக்கும் ஆபத்து வருமோ? கவலைப்படாத, என் உயிரை கொடுத்தாச்சும் ஒன்ன நான் காப்பாத்துவேன். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க. இதே டைம்ல நம்ம கேடி போட்டிருக்கால, அவ ராக்கு ஒளிஞ்சிருக்க கூடிய அந்த சுரங்கத்துக்குள்ளேயே வந்துட்டா. இடமே பாக்குறதுக்கு படு மோசமா இருக்குது. டேய், நீ தானே என்னோட பூக்களை திருடிட்டு போன, ஒழுங்காத கூட. ராக்கு பையன் பயந்து ஒதுங்குறான். அப்பதான் கேடி பண்ண கீழே கிடக்கிற பூக்கள் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது இந்த ராக்கு மேல எலிகளுக்கே உருத்தான ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. பொதுவா பூனைகளுக்குமே இந்த மாதிரி வாசம் தான் ரொம்ப பிடிக்கும். இவ ஏற்கனவே ஒரு பூனை இறக்கி, அதனால எனக்கு மத்த
மத்த ஆண்களை விட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்டு. உண்மையை மறைக்காம சொல்றேன், நான் ஒரு பூனை இறக்கி. அதுக்காக என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல. நம்பிக்கை இருந்தா மட்டும் நாளைக்கு என் கூட வெளியில வா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கலாம். இவ்வளவு நாளா தன்னோட நாத்தத்தை வச்சு இவனை ஒதுக்கின ஆளுங்களுக்கு மத்தியில தன்னோட நாத்தத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்ன இந்த கேடி பொண்ண இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சோ இவனும் நாளைக்கு கண்டிப்பா போகணுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டான். இதே டைம்ல சாப்பாடு வாங்கலாம்னு லீ நடந்து போகும்போது சுவர்கள்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டரை கவனிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, நாங்க பூனை அரக்கிகளை தேடிட்டு இருக்கோம். அவங்க உடம்புல இருக்க வாளை பயன்படுத்தி மட்டும்தான் நோயால பாதிக்கப்பட்ட ஜமீன்தார் உயிரை காப்பாற்ற முடியும். யாரு தகவல் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 கிலோ தங்கம் தரேன்னு போட்டிருக்கானுங்க. ஒரு நிமிஷம் லீ அதை பார்த்துட்டு அமைதியா மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போயிடுவான். திரும்ப கையில கூடையோட வீட்டுக்கு வரும்போது 2-3 பேரு இவனை துரத்தி வரானுங்க. ஜோக்கு ஒன்னும் புரியல. யோ யார் நீங்க, எதுக்காக வர துரத்துறீங்க? ஏமா குளத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருந்த மீனை தூக்கிட்டு வந்துட்டாமா, அதுக்கு நான் அடிச்சிடுவீங்களா? சரிதான், மீனை வாங்கிட்டு போயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு வந்தவனுங்க லீ அடிக்கலான்னு பாக்கும்போது கோவத்துல ஜோ தனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க கூடைகளை பறக்க வச்சு வந்தாளுங்களை பொழந்து கட்டிட்டா. உயிருக்கு பயந்து மொத்த பேருமே தெரிச்சு ஓடிட்டானுங்க. அப்பதான் சந்தேகத்துல ஜோவும், எதுக்காக மீன்களை திருடின? உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, அதான் சாப்பிட மீன்களை வாங்கலான்னு பார்த்தேன். பணம் கம்மியா இருந்துச்சு. சோ வேற வழி இல்லாம குளத்துல இருந்த மீன்களை தூக்கிட்டேன். அட இதெல்லாம் ஒரு விஷயமா? கவலைப்படாத, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை மாறும். உயிரே போனாலும் சரி நான் எப்பவுமே உன் கூட பக்கபலமா இருப்பேன். அடுத்த இதே டைம்ல பிளான் போட்ட மாதிரியே கேடி பொண்ணு ஒரு பூனையா மாறிட்டா. அவளுக்கு மேல இந்த ராக்கு பையனை உட்கார வச்சுக்கிட்டு நகர வீதிகள்ல தையா தக்கான்னு தாவி ஓடி ஒரு மிக உயரமான கட்டடத்துக்கு மேல இவங்க 2 பேரும் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது? நினைக்கிறத விட ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு இந்த நகரத்தோட அழக இந்த உச்சியில இருந்து கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ தன்னோட அறையில இருந்தே ஒரு பேப்பர் மூலமா படமா வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே ஜோவுக்கும் கேடி பொண்ணுக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா தன்னோட அக்கா எப்படி அந்த வில்லி கூட லைட்டா ஒண்ணுமண்ணுமா இருந்தாலோ அதே மாதிரியே இங்க இருக்க ராக்கு கூடயும் ஒண்ணுமண்ணுமா இருக்கலாம்னு பார்த்தா அவனுக்கு அந்த ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. பல்பு வாங்கி 2 பேரும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டானுங்க. இதே டைம்ல வெளியில போனவெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அங்க இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறா. என்ன நீ லைலா கூட மட்டும்தான் ஒன்னா இருப்பியா, என் கூட இருக்க மாட்டியான்னு அவ வசியம் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. வில்லன் கடுப்பாகி ஓங்கி மூஞ்ச காட்டி ஒரு குத்து. சடனா அப்ப அங்க வந்த லைலாவும், என்னாச்சு இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? இந்த பாரு அழகுல இவ உன்னை விட அதிகமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்சது அது உன்னோட உருவம் மட்டும்தான். இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட காட்டாதான்னு சொல்லிட்டு வந்த புள்ளையோட கழுத்தவே டப்புன்னு உடைச்சு கொண்டுட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ராக்கு பையன் இருக்கால பொறுமையா வீதிகள்ல நடந்து போகும்போது அப்ப அங்க வந்த ஹீரோ தான் மந்திர பொருளை பயன்படுத்தி அந்த பயபுள்ளிய வசமா லாக் பண்ணிட்டான். பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நீ ஏன் ஒரு எலி அரைக்க, ஆனா அந்த பூனை அரைக்கி கூட சுத்திட்டு இருக்க? ஒருவேளை அவ உன்னோட கதையை முடிச்சிட்டா என்ன பண்ணுவ? சிரிச்சுக்கிட்டே ராக்கும், எனக்கு இப்போதைக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னு கேட்டா அது அந்த கேடி பொண்ணு தான். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே என்ன சாப்பிட மாட்டா. ஒருவேளை சாப்பிட்டாலும் கூட அதை நான் மனசார ஏத்துப்பேன். சரி நீயும் தான் ஒரு மந்திரவாதி, எதுக்காக எங்க 2 பேரையும் கொல்லாம விட்டுருக்க? அதுவா என் குரு அடிக்கடி சொல்லுவாரு, உலகத்துல நல்ல அரக்கர்களும் இருக்காங்க கெட்ட அரக்கர்களும் இருக்காங்க. சோ என்னோட பார்வையில நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு தோணுது. அப்படின்னா ஓகே, நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. உன் சரக்க நான் கடனா வாங்கிட்டு போறேன், பணத்தை அப்புறமா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ராக்கு பையன் எஸ்கேப் ஆயிட்டான். இன்னொரு பக்கத்துல லீ மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு போற நேரம் பார்த்து மறுபடியும் பூனை அரைக்கி சம்பந்தப்பட்ட நியூஸ் இருக்கும்ல அதை ஒட்டி இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். முன்னாடியாச்சும் தகவல் கொடுக்கறவங்களுக்கு 50 கிலோ தங்கம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த முறை 80 கிலோ தங்கம்னு விலையை அதிகப்படுத்திருக்காங்க. காலம் புறா நம்மளால விவசாய வேலை பார்த்து ஒரு பணக்காரனா வாழ முடியாது. அதனால தான் கூடவே இருக்க ஜோவை கோத்து விட்டா அவன் மூலமா கண்டிப்பா அதிகமான தங்கம் கிடைக்கும். அது மூலமா பணக்காரனா நிம்மதியா வாழலாம் நினைச்சுக்கிட்டு நேரா ஜமீன்தார் கிட்ட ஓடி வரான். அங்கதான் ஹீரோவும் அவனோட குருவும் இருக்காரு. ஐயா நீங்க தேடிக்கிட்டு இருக்க பூனை அரக்கையில ஒருத்திய பத்தி எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவளுக்கு 2 வால் இருந்துச்சு. அதுல ஒன்ன கொடுத்துதான் என்னோட உயிரியை காப்பாத்தினா. மீதி இன்னும் 1 வால் இருக்கு. சந்தேகத்துல குருவும், சரி அவ உன் கூட தான் இருக்காங்கற, அப்புறம் எதுக்காக நீ அவளையே கோத்து பண்ணும்? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க இல்லையோ? தலைவரே அவ என்ன வசியப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ மேல எனக்கு தீராத காதல் இருக்கு. ஏண்டா வசியப்படுத்தினா இவ்வளவு தெளிவாவா பேசுவ? இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. பணத்து மேல இருக்க ஆசையால நீ காதலிச்ச பொண்ணையே காட்டி கொடுத்துட்ட. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, அவ அரக்கையா இருந்தாலும் அவ உன் மேல இருக்க அன்பின் அடையாளமா தன்னோட வாளிகை கொடுத்திருக்கா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யார ரொம்ப அதிகமா வெறுக்கிறனோ அவங்களோட வரிசையில நீயும் இருப்ப. லீக்கு தான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றோமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கில்ட் ஆகுது. அப்பதான் ஹீரோ, தபரு நேரடியா எங்களால பூனை இறக்கிய பிடிக்க முடியாது. சோ நான் சொல்ற மாதிரி செஞ்சு நீ தான் அவளை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். பதிலுக்கு லீயும் சரின்னு சம்மதிக்கிறான். இதே டைம்ல கேடி பொண்ணும் ராக்கும் மறுபடியும் ஒரு வீட்டோட கூரையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவன் கொண்டு வந்தா சரக்கு எடுத்து காட்டுவான். ஐ ஜாலி, இன்னைக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டே நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிக்கு அடிச்சதுமே 2 பேருக்கும் போதை அதிகமாயிடுச்சு. வானத்துல மீன் வடிவத்துல 2 பலூன்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருக்க எதிர்பாராத நேரத்துல 2மே டப்புன்னு கிஸ் பண்ண மாதிரி பக்கத்துல போய் நிக்கும். கேடி பொண்ணுக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. சோ தன்னையே அறியாம பக்கத்துல இருக்க ராக்க லிப் டு லிப் கிஸ் அடிச்சிருவா. பையன் பேச்சு முச்சை இல்லாம வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் அதே இடத்துல தூங்கிடுவாங்க. இதே டைம்ல லீ ஜோவை ஏமாத்தி அந்த மந்திரவாதி குரு சொன்ன மாதிரியே இப்ப அவரோட இடத்துக்கு
இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கண்ணுக்கு முன்னாடி நிறைய அழகான உடைகள் இருக்கு. ஆமா, இது என்ன இடம்? எதுக்காக இவ்ளோ காஸ்ட்லியான உடைகள் இருக்கு? அதுவா, நான் ஊருக்குள்ள ஒரு லாட்டரி வாங்கினேன். அதுலதான் நிறைய பணம் விழுந்துச்சு. அது மூலமா தான் புது வீடு. பாத்தியா, உனக்கு பிடிச்ச மாதிரி புது உடைகள் கூட இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா நீயே போட்டு பாரு. பரவாயில்லையே, நம்ம நினைச்சதை விட நம்ம ஆளு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு ஜோவுக்குமே அவ்வளவு சந்தோஷம். அந்த அழகான ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுப்பா. இவ்வளவு நேரமா நல்லா இருந்தவன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு குரு சொல்லி கொடுத்த மாதிரி தான் கையை அசைக்கும் போது ஜோ உடம்புல இருக்கக்கூடிய துணியை ஒரு மந்திர கயிறா மாறி அவளை அப்படியே லாக் பண்ணிடுச்சு. கரெக்டா கதவு திறந்துகிட்டு குருவும் ஹீரோவும் முன்னாடி வராங்க. ஜோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சந்தேகத்துல லீய கூப்பிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வந்து காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துவா. ஆனா அவன் இவ பேசக்கூடிய சத்தம் தனக்கு கேட்க கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு கைகளால காதுகளை மூடிட்டான். என்னதான் லீக்கு பணத்து மேல ஆசை இருந்தாலும் கூட இவனுக்கு இந்த ஜோவையுமே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ கஷ்டப்படுறதையும் வேதனைப்படுற விஷயத்தையும் உன்னால தாங்க முடியாம கண்களையும் காதையும் மூடினபடி ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருவான். வந்த குருவும், ஜோ நீ லீய நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேஜிக்கல் பவரை வச்சு அவளோட கடைசி வாலியை துண்டா வெட்டிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடம்பு மறைஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் தான் கூடவே இருந்த லீ காதலிக்கிறேன்னு போய் சொல்லி தன்னை ஏமாத்திருக்காங்கிற விஷயம் புரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு மறைஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் ஜோ பூனையா இருக்கும்போது லீ இவளுக்காகவே ஒரு கவிதை எழுதிருப்பான்ல. இப்ப அந்த கவிதையை இவ சொல்லிட்டு பாவம் அவனோட கண்ணுக்கு முன்னாடியே மறுபடியும் பூனை உருவத்துக்கு மாறிட்டா. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு பக்கத்துல வேதனையும் கவலையும் இருந்தாலும் கூட இது எல்லாமே கடந்து போயிடுங்கிற நம்பிக்கையில பூனையா மாறின நம்ம ஜோ இருக்கால, அவளை துணியை போட்டு மூடி கட்டைய வச்சு டம்மு டம்முன்னு அடிச்சு ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான். அதுக்கப்புறமா பேப்பர்ல போட்டிருந்த மாதிரியே 80 கிலோ தங்கத்தை இந்த பைபிள்ல மூஞ்சிக்கு முன்னாடி கொட்டிட்டு காவலர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வால் மூலமா மருந்து உருவாக்கி ஒரு வழியா ஜமீன்தார் உயிரை காப்பாத்தியாச்சு. இதே டைம்ல தூக்கத்துல இருந்து இப்பதான் கேடி பொண்ணு கண்ண முழிக்கிறா. பார்த்தா ராக்கு பையன் பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல இருக்கான். உனக்கு என்னாச்சு? எழுந்துரு எழுந்துருன்னு கத்தும் போது அப்பதான் அவனோட கையில இருக்கக்கூடிய ஒரு பல் அச்சை கவனிக்கிறா. சந்தேகத்துல தன்னோட வாயை தொட்டு பார்க்கும் போது ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. இங்கதான் ஒரு விஷயமே புரிய வருது. நைட் இவங்க ரெண்டு பேருமே அதிக போதையானதால பூனை இறக்கியான கேடி பொண்ணால தன்னோட பசியை கட்டுப்படுத்த முடியாம தன்னையே அறியாம போதை மயக்கத்துல இவன் உடம்புல இருந்த ஒட்டுமொத்த ரத்தத்தையுமே உறிஞ்சிட்டா. சோ பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலுமே ராக்குக்கு கோவமே வரல. இந்த பாரு, நான் உன்னை மட்டும் பாக்கலன்னு வையன், இந்த சாக்கடைக்குள்ளேயே என்னோட வாழ்க்கையை கழிச்சிருப்பேன். இந்த ஜென்மத்துல ஒன்னா சேர்ந்து வாழ முடியலனாலும் கூட கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல நானும் உன்ன மாதிரியே ஒரு பூனை அரக்க நான் பிறப்பேன். அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எலிய வேட்டையாடலாம், சரியா? இவ என்னதான் சமாதானப்படுத்துற மாதிரி பேசினாலும் கூட நம்ம கேடி பொண்ணால தாங்க முடியல. இந்த பாரு, இந்த பில்டிங்கோட உயரம் ரொம்ப அதிகம். சோ நம்ம ரெண்டு பேரும் இந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போயிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியும். ராக்குக்கும் இவள அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்ல. சோ ரெண்டு பேரும் சாகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த தன்னோட வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவும் படம் வரையும் போது கவனிச்சுட்டான். அவ்வளவு உயரமான கட்டடத்துல இருந்து விழும்போது சடனா ராக்கு இறந்து போயிட்டான். அடுத்த நிமிஷமே அவன் உடம்புல இருந்துதான் நம்ம கேடி பொண்ணு முழுமையா ரத்தத்தை உறிஞ்சிருப்பால. சோ இவளோட கட்டுப்பாட்டையும் மீறி இவளுக்கு முதல் முறையா பூனை அரக்கியோட வால் வந்துருச்சு. பவர் கிடைச்சதால இவன் மட்டும் அந்த இடத்துல பறக்க நினைத்துற மாதிரி பாவங்க அந்த ராக்கு மட்டும் பள்ளத்துல விழுந்து ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிட்டான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இவ ஒரு பக்கத்துல கதறி எழுதிட்டு இருக்கா. இப்பதான் எதிர்காலத்துல இருக்க ஹீரோவும் என்னதான் லீ அதிகப்படியான தங்கத்துக்கு ஆசைப்பட்டாலும் கூட அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் அவனை பார்த்தேன். தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இழந்ததால அவன் பைத்தியமாகி பூனையோட சத்தம் கிட்டா கூட ஜோதான் திரும்ப வந்திருக்கா போலன்னு வீதிகள்ல உருண்டு புரள ஆரம்பிச்சான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், விலை மதிப்பானது தங்கம் கிடையாது, அந்த ஜோவோட காதல் தான். இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோவுக்கு நடக்கிற விஷயங்கள் மூலமா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. பூனை அரக்கியோட இதயத்தை கொண்ட நம்ம ஜோ அவ ரொம்ப நல்லவ. ஆனா மனித இதயத்தை கொண்ட லீ ரொம்ப கெட்டவனாகி ஜோவையே கொன்னுட்டான். ஆனா கேடி பொண்ணு ஒரு அரக்கியா இருந்தாலும் கூட தன்னோட உண்மையான காதலுக்காக தானும் சேர்ந்து சாகிற அளவுக்கு முடிவெடுத்தா. இதத்தான் குரு உலகத்துல நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கெட்ட அரக்கர்களும் இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு போலன்னு இவன் வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வில்ல இருக்கால, அவன் கரெக்டா வீட்டை விட்டு வெளியில போற நேரம் பார்த்து குரு இவனை பாத்துட்டாரு. டே தம்பி, நீ வெளியில ஏறு, நான் போய் அந்த வெள்ளி கதையை முடிச்சிட்டு வரேன். ஏன்னா அவளாலதான் நகரத்துக்குள்ள இருக்க நிறைய மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இல்ல குருவே, நானும் உங்க கூட வரேன். டே முட்டாள், உன்னை விட எனக்கு பவர் அதிகம். அதனால கண்டிப்பா வில்லி உன்ன ஒரு பணைய கைதியா வச்சு என்ன மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலைமைய புரிஞ்சுக்கோ. நான் திரும்ப வந்தா நான் உனக்கு குரு, அப்படி இல்லனா நீதான் எனக்கு அப்புறம் இந்த வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறமா உள்ள வந்த குரு கரெக்டா வில்லிய பாத்துட்டு இப்ப அவ கூட பயங்கரமா சண்டை போடுவாரு. ஆனா அவ ஜகஜால கில்லாடி தன்னோட பூனை வாள்களை பயன்படுத்தி சர்ற மாதிரி அட்டாக் பண்ணுவா. ஆக்சுவலா இவ ஆசைப்பட்ட தூய்மையான யாங் ரத்தம் அது இந்த குரு உடம்புக்குள்ளேயும் இருக்கு. சோ அசந்த நேரம் பார்த்து அதை எப்படியாச்சும் உரியலான்னு பார்க்கும்போது நம்ம தலைவன் சும்மா இருப்பானா? பஞ்சபூதங்களான பூமி தண்ணீர்னு ஒவ்வொரு பவரை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. இது மூலமா பயங்கர கோபமான வில்லி எங்க ஒரு வேலை தான் வாழ்க்கையை பறிபடுமோங்கிற பயத்தால சின்ன சின்ன பூனையோட வாள்களை ஒரு ராட்சச வாளா மாத்தி இவங்க இருக்க அந்த பில்டிங்கே அலேக்கா வானத்துக்கு பறக்க விட்டா. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட குரு இந்த உலகத்துல இருக்க மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னோட ஒரு கையை அழிச்சு அது மூலமா அக்னி சக்தியை உருவாக்கி நேரா பறந்து வந்து வில்லியவும் அவளோட வாளையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாரு. ஆனா என்ன, இந்த கலவரத்தால குரு தான் அதிகப்படியா காயம்பட்டுட்டாரு. அப்ப கரெக்டா அங்க வந்த வில்ல தன்னோட காதலி காயம்பட்டிருக்க விஷயத்த பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு குருவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப வில்லியும் கத்துவா, டேய் ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி வந்துரு, அவனுக்குள்ள நெருப்பு சக்தி இருக்கு, கண்டிப்பா உன்னையும்
எல்லாரையும் எரிச்சு சாகடிச்சிருவான். அப்ப குருவை பாருங்க, வில்லி தான் இங்க இருக்கக்கூடிய மனித ஆன்மாக்களை சாப்பிட்டிருக்கா. அப்படி பார்க்கும்போது வில்லன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த ஒரே காரணத்தாலேயே தனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை அணைச்சிட்டு கடைசியில வில்லன் கையாலேயே இறந்து போயிடுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். சிரிச்சுக்கிட்டே வில்லனும், என்னப்பா என்ன பழி தீர்க்கணுங்கிற என்ன உனக்குள்ள இல்லையா? உடனே ஹீரோவும், இந்த பாரு, என் குரு நினைச்சிருந்தா உன்னை கொண்டிருக்க முடியும், ஆனா உன்னை விட்டுருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நீ நல்லவன், சோ நான் உன்னை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இறந்து போன குருவோட உடம்ப தூக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்பதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க வில்லியும், இந்த பாரு, வாழ்க்கையில நீயும் நானும் நிறைய தப்புகளை பண்ணிருக்கோம், சாக போற நேரத்துல மட்டும்தான் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரிய வந்துச்சு. அதனால உன்னோட கடைசி காலம் வரைக்கும் அரசாங்கத்துல என்ன தண்டனை கொடுக்கறாங்களோ அதை ஏத்துக்கிட்டு சிறைக்குள்ள போயாகணும். என்ன மாதிரியே நீயும் ஒரு அரக்கியா இந்த மாதிரி மந்திரவாதிகள் கிட்ட அடிபட்டு சாகக்கூடாது. அழுதுகிட்டே வில்லனும் சரின்னு சொல்லும் போது சாகறதுக்கு முன்னாடி வில்லி தனக்குள்ள இருக்க அந்த பூனை அரக்கியோட பவர் இருக்குல்ல, அதை வில்லனுக்கு மாத்தி விட்டா. பட் இருந்தாலுமே வில்லன் ரொம்ப அமைதியா அங்க வந்த காவலர்களோட டைரக்டா சிறைக்குள்ள போயிடுவான். தான் காதலிச்ச பொண்ணு கூட இல்லாம போனாலும் கூட அவனோட பவர் இன்னும் உடம்புக்குள்ள இருக்குல்ல, சோ அதையே இறந்து போன வில்லியா நினைச்சுக்கிட்டு சிறைக்குள்ளேயே தன்னோட எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை ஓட்ட போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.